ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான இந்த கர்மாத்தூர் பங்கு தந்தை அருள் திரு இஞ்ஞாசிமுத்து அவர்களே, தந்தை சின்னப்பராஜ் அவர்களே, தந்தை சுசுமாணிக்கம், தந்தை சூசை அவர்களே, அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த கர்மாத்தூர் பங்கு நம்பிக்கையாளர்களே, அன்பார்ந்த குருமானவர்களே மற்றும் இங்கே அருளானந்தர் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு சந்திப்பதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த ஊரில் கிறிஸ்து இல்லத்தில் தங்கி அருளானந்தர் கல்லூரியில் படித்தது 1978 1981 வரை 3 ஆண்டுகள் இங்கே தங்கியிருந்தேன். 18 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் சின்ன பையனா. அப்போது நான் குருவாகவில்லை. 86 என்னுடைய குரு பட்டம் இருந்தது. இப்போது அண்மையில் 2021 என்னுடைய ஆயர் பட்டம் இருந்தது. நான் ஒரு முறை கூட கர்மாத்தூரில் திருப்பலி நிறைவேற்றியதாக எனக்கு நினைவில்லை. சில முறை வந்து போயிருக்கிறேன். ஆனால் இப்போது தான் முதலாக 3 ஆண்டுகள் என்னை உருவாக்கி இந்த மண்ணில் வந்து திருப்பலி நிறைவேற்றுகிறேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த சமயத்தில் எத்தனையோ குருக்கள், நண்பர்கள், மாணவர்கள், அன்புக்குரியவர்கள் என்னுடைய வளர்ச்சிக்கு துணை புரிந்திருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் மிகவும் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். குறிப்பாக சென்ற ஆண்டு மரித்த தந்தை ஆண்ட்ரூஸ் தெக்கெக்கரா என்கின்ற குரு, இன்னும் சில ஆண்டுகள் முன் மரித்த என்னுடைய ரெக்டர் சாமியார், தூத்துக்குடியைச் சேர்ந்தவர் தந்தை அகஸ்டின் மடுதகம், இன்னும் பல குருக்கள். We are the product of those who have loved us and those who have refused to love us. நம்மை அன்பு செய்தவர்களின், செய்ய மறுத்தவர்களின் படைப்புத்தான் நாம் ஒரு விதத்தில். அதற்காக எப்போதும் நாம் நன்றி கூற வேண்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு சிலரை தவிர எல்லாரும் இளையோர். For all young people, I am addressing young people. இன்னைக்கு கோயிலில் இருக்கவங்களுடைய ஆவரேஜ் வயசு 25 கூட தாண்டாது. அந்த அளவுக்கு இளைஞர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். The whole life is before you. நானே கூட ஒரு தடவை அண்மையில் 1000 முன்தான் பெங்களூரில் குரு மாணவர்களுக்கு சொன்னேன், கடவுள் என்னை பார்த்து உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன், திருப்பி நான் ஃபஸ்ட் இயர் ஃபிலாசபி படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் 2 நிமிஷம் கை தட்டினாங்க, நிறுத்தவே இல்லை. நான் வந்து நிறுத்துங்க. எதுக்கு? செமினரி, இந்த சென்ட் பீட்டர்ஸ் செமினரி பெங்களூர் பிடிக்குதுன்றதுனாலையா? இல்லை, அப்படி நான் ஃபஸ்ட் இயர் ஃபிலாசபி படித்தா த ஹோல் லைஃப் இஸ் பிஃபோர் மீ. இன்னும் 7 வருஷம் இருக்குது சாமியார் ஆகிறதுக்கு. பைபிள் ஃபுல்லாக படிச்சுட்டு நான் பிரசங்கம் வைக்கும்போது பைபிளை தொட வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு நான் மேற்கோள் காட்டி மக்களுக்கு இறைவார்த்தை எடுத்துரைப்பேன் என்று சொன்னேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நாளும் இரக்கத்தின் நாள். பிரியமானவர்கள், இதை வந்து மறந்துடக்கூடாது. Today through my homily, I want the Lord to motivate you and live your life to the full. உண்மையாகவே இளையோராக இருக்கிற நீங்கள் முழு மூச்சோடு வாழ வேண்டும். அரைகுறை வாழ்வு வாழக்கூடாது. ஏனோ தானோ என்று வாழக்கூடாது. அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் என்று நான் நம்புகிறேன். Each one of you is unique, unrepeatable. There are no Xerox copies in God's creation.
நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளின் கைவேலைப்பாடு. எபேசியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 10 இப்படித்தான் வாசிக்கிறோம். You are the masterpiece of God. You have been created in the Lord Jesus to do good. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் நல்லது செய்வதற்கென்றே படைக்கப்பட்டிருக்கிறேன். இப்போது உயிர்ப்பு காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 4வது ஞாயிற்றுக்கிழமை. 2வது ஞாயிற்றுக்கிழமை இரக்கத்தின் ஞாயிறு என்று அழைக்கப்பட்டது. சென்ற வாரம் எம்மாவுஸ் சீடர்கள் எவ்வாறு ஆண்டவரை இறை வார்த்தையிலே கண்டார்கள், அப்பத்தை பிட்கையிலே கண்டார்கள் என்று வாசித்தோம். இன்றைக்கு நல்ல ஆயன் ஞாயிறு, இறை அழைத்தல் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகிறது. இப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற செய்தி என்ன? யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரத்திலிருந்து சிறு சிறு பகுதிகளாக 3 ஆண்டுகளும் நமக்கு வாசிக்கப்படுகிறது. இன்றைக்கு முதல் 10 வசனங்கள் நமக்கு வாசிக்கப்பட்டன. அதில் நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? 2 காரியங்கள். ஒன்று, இயேசுதான் நல்ல ஆயன். He is the good shepherd. இப்போ நம்ம எல்லா நேரத்திலும் நம்முடைய படிப்பினோட, பணிகளினோட, வளர்ச்சியினோட ஒருபோதும் நம்ம மறக்கவே கூடாது. The Lord is the good shepherd. நல்ல ஆயன்னா எப்படி? நம்மை தெரிந்திருக்கிறார். The Lord knows us. ஆண்டவருக்கு நம்மை தெரிந்திருக்கிறது. நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார். நமக்காக உயிரை கொடுக்கிறார். நம்மை வழிநடத்துகிறார். இது முதல் நிலை. அவர் நல்ல ஆயன் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to listen to him. அவரை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். Listen to him. உயிர்ப்பு காலத்தில் மரிய மகதலேனாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். மரியேன்னு ஒரு வார்த்தை கூப்பிட்ட உடனே அவங்க ரபுனி, போதகரே அப்படின்னு அடையாளம் கண்டு கொண்டார்கள். என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன. We should listen to Jesus. என்னுடைய ஆயர் பணியினுடைய மோட்டோ, விருது வாக்கு, டு லிசன் டு ஹிம். அவருக்கு செவி சாய்க்க. டு லிசன் டு ஹிம். நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு செவி சாய்க்க வேண்டும். இது நம்முடைய அழைப்பு. நான் சொல்லுவேன் எப்ப பார்த்தாலே, எதை கேட்கிறோமோ அப்படியே உருவாக்குறோம். We are what we hear and what we see. எதை கேட்கிறோமோ, எதை பார்க்கிறோமோ அப்படியே உருவாகிறோம். உதாரணமா மொபைல், கண்டதெல்லாம் பார்க்காதீங்க, கண்டதெல்லாம் கேட்காதீங்க. நம்ம கெட்டு போயிடும். நல்லதை கேட்க வேண்டும், நல்லதை படிக்க வேண்டும், பார்க்க வேண்டும். We are what we see and what we become. இதை மறந்து விடக்கூடாது. என் ஆடுகள் என் குரலை கேட்கின்றன. என் ஆடுகள் எனக்கு கீழ்ப்படுகின்றன. என் ஆடுகள் என்னை அடையாளம் கண்டு கொள்கின்றன. இதுதான் இன்றைக்கு நாம் முதலாக தெரிந்து கொள்ள வேண்டும். Who is our real leader? Who is our icon? Who is our model? Who is our hero? It is Jesus Christ the Lord. அதை மறக்கவே கூடாது. இயேசு தான் எனக்கு எல்லாம். இயேசுக்காக என் உயிரை கொடுப்பேன். அன்பார்ந்த இளையோரை, நீங்கள் அப்படி வாழ வேண்டும். இன்னைக்கு இன்னொன்னும் சொல்லியிருக்கு. ஜீசஸ் சொல்றாரு எத்தனையோ ஐ ஆம் ஸ்டேட்மெண்ட்ஸ். நானே வாழ்வு, நானே ஒளி, நானே வழி. எத்தனையோ 7 முறை ஆண்டவர் தன்னை பற்றி சொல்லுகிறார், நானே நானே என்று. இன்னைக்கு முக்கியமா நானே வாயில், ஐ ஆம் த டோர். என் வழியா தான் நீங்க நுழையணும் அப்படின்னு சொல்ற. இன்றைக்கு எத்தனையோ திருடர்கள், கொள்ளைக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்களை நம்பாதீர்கள் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் அந்த காலத்தில் சொன்னது அந்த காலத்தில் இருந்த போலி தலைவர்களை குறித்து. இன்னைக்கு பாருங்க,
சில போலியான சமூக தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், சில போலியான நடிகர்கள், நடிகைகள், ஏன் சில கிரிக்கெட்டர்ஸ், இவங்கெல்லாம் ஐக்கன் ஆயிடுறாங்க, அடையாளம் ஆயிடுறாங்க. ப்ளீஸ் ஐ டெல் யூ மை டியர் யங் பீப்புள், do not follow them blindly. இன்றைய நற்செய்தியில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி அவர்கள் எல்லாரும் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். எவ்வளோ பேர் அவர்களுக்காக உயிரை கொடுப்பது, அவர்கள் படங்களுக்கு மாலை போடுவது, பாலாபிஷேகம் செய்வது, அவர்களை தங்கள் பனியன்கள் எல்லாம் போடுவது, இது எல்லாம் முட்டாள்தனமானது. இவர்கள் எல்லாரும் திருடர்கள், கொள்ளைக்காரர்கள். இவர்களை பின்பற்றாதீர்கள். இந்த நடிகர், நான் அவங்க ஃபேனு. என்னையா செஞ்சாங்க உனக்கு? ஒண்ணுமே செய்யல. இந்த நடிகர் என்ன செஞ்சான்? அவன் வளர்ந்தான், அவ்வளவுதான். ஒருவேளை அவனுடைய கடின உழைப்பை நீ பின்பற்று, அது சரிதான். ஆனால் உன்னுடைய மாடல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். Who is our good shepherd? Who is our leader? Who is our hero? The Lord Jesus Christ. உயிரை கொடுத்த, அன்பு செய்த, இரக்கம் காட்டிய, நமக்காக சிலுவையிலே மரித்த நம் ஆண்டவர் தான் நமக்கு பாடம். பாருங்க, அந்த ஆண்டவரை பற்றி எடுத்து சொன்னதாக நாம் இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம். பேதுருவனுடைய, ராயப்பருடைய பிரசங்கம். அவங்களெல்லாம் பார்த்து, நீங்கள் நியாயமான பாவமே அறியாத அவரை கொண்டீர்கள். உடனே மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? நாங்க என்ன செய்யணும் தெரியாம செஞ்சிட்டீங்க, மனம் மாறுங்க. 3000 பேர் இன்றைய வாசிக்கப்பட்ட பகுதியிலே மனம் மாறியதாக நாம் கேள்விப்படுகிறோம். ஒவ்வொரு முறை கோயிலுக்கு போனாலும் நாம் எல்லாரும் மனம் மாற வேண்டும். We should become better persons. இனிமே கஷ்டப்பட்டு படிப்பேன், இனிமே யாரையும் காயப்படுத்த மாட்டேன், கெட்டது நினைக்க மாட்டேன், பேச மாட்டேன், நான் இனிமேல் ஆசீர்வாதமாக இருப்பேன். இன்னைக்கு பாருங்க, 3000 பேர் மனம் திரும்பினார்கள். இங்கே வருகின்ற அத்தனை பேரும் எந்த கோயிலுக்கு போனாலும் மனம் மாறி புது மனிதர்களாக நாம் போவதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. இரண்டாவது வாசகம் என்ன நல்லா இருந்தது. அதுவும் ராயப்பர் பேதுரு எழுதிய முதல் கடிதம். அதில் அவர் சொல்றாரு, இயேசு மௌனமாக துன்புற்றார், தவறு செய்யாமல் துன்புற்றார். நாம் யாருடைய துன்பத்துக்கும் காரணமாய் இருக்கக்கூடாது. இதை நான் போகும் இடமெல்லாம் சொல்வது உண்டு. Nobody should shed tears because of you. உன்னுடைய கண்ணீருக்கு யாரும் காரணமாய் இருக்கக்கூடாது. மற்றவர்களுடைய கண்ணீருக்கு நீ காரணமாய் இருக்கவே கூடாது. துன்புற வேண்டும், மற்றவர்களுக்கு வாழ்க்கை அளிக்க, மகிழ்ச்சி அளிக்க. பட் nobody should shed tears because of you. நீ ஒழுங்கா படிக்கலன்னா, ஒழுங்கா வளரவில்லை என்றால் பெற்றோருடைய கண்ணீருக்கு நீ காரணமாயிருப்பாய். நேரத்தை வீணாக்கினால் உனக்காக பாடுபடுகளுடைய கண்ணீருக்கு நீ காரணமாயிருப்பாய். இன்னைக்கு பேதுரு சொல்றார், கிறிஸ்துவை பாருங்கள், பாவமே அறியாத அவர் அநியாயமாக துன்புற்றார், அவருடைய மாதிரியை பின்பற்று. நம்பிக்கையாளர்கள் மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்க துன்புற வேண்டும். நம்முடைய சஃபரிங், துன்பம் இருக்கு, அதுக்கு பல காரணங்கள். சில துன்பங்களுக்கு நாமே தான் காரணம். ஒழுங்கா படிக்கிறது இல்லை, ஒழுங்கா மார்க் வாங்கிறது இல்லை, நல்ல வேலை கிடைக்கல, நீயே தான் உன்னுடைய துன்பத்துக்கு காரணம். இன்னும் சில துன்பங்கள் திடீரென்று ஒரு விபத்து அல்லது நோய், நாம் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆண்டவருடைய வல்லமையால் அதை தாங்க நமக்கு சக்தி கிடைக்கும். இன்னும் சில துன்பங்கள் அடுத்தவர்களிடமிருந்து அநியாயமாக நம் மேல் சுமத்தப்படுகின்றன. ஆண்டவர் அப்போது நம் மீது இரக்கம் காட்டுவார். ஒரு நாளைக்கு நமக்கு உரிய சன்மானத்தை கொடுப்பார். இன்னும் சில துன்பங்கள் நாம மனமுவந்து ஏற்றுக்கொண்டு தேவையில் இருப்பவர்களுக்கு நம்
நம்மில் அக்கறை கொண்டிருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க ஏற்றுக்கொள்ளும். ஒரு அம்மா பிள்ளைக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உங்களுடைய பெற்றோர் எந்த அளவுக்கு உங்களுக்காக பாடுபடுகிறார்கள். நீங்கள் படுகின்ற துன்பம், அடக்க ஒடுக்கமாக இருப்பது, கஷ்டப்பட்டு உழைப்பது அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு பேதுரு நமக்கு சொல்லுகிறார். நல்ல ஆயர் ஞாயிறு அன்று உண்மையாகவே இன்னொரு விதத்தில் நீங்களும் நல்ல ஆயராக இருக்க அழைக்கப்படுகிறீர்கள். இங்கே பெரியவர்கள் சிலர் இருக்கிறீர்கள். எந்த அளவுக்கு ஆண்டவரை ஒத்திருக்கிறீர்கள், எந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை, உறவுகளை தெரிந்திருக்கிறீர்கள், அவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறீர்கள், எரிச்சல் மூட்டாமல் இருக்கிறீர்கள், உற்சாகப்படுத்தி வளர வைக்கிறீர்கள். உங்களை விட வயதில் இளையவர்கள் உங்களை உற்று பார்க்கிறார்கள். எந்த அளவுக்கு உங்களை விட சிறு பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துகிறீர்கள். இன்றைக்கு திரு அவையில் அருள் கன்னியர்கள், அருள் சகோதரர்கள், அருள் பணியாளர்கள், ஆயர்கள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை ஒத்திருக்க வேண்டும் என்றும் நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நல்ல ஆயன் ஞாயிறன்று உண்மையாகவே ஆண்டவர் நல்ல ஆயனாகிய அவரை பின்பற்ற ஆற்றல் அருள்வாராக. இப்பலியில் பங்கேற்ற நாம் எல்லாரும் நல்ல ஆயனாக இருப்போமாக.